வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கம். இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவர்கள் ஆசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என் நண்பர் ஒருத்தர் என்னை வழியில் சந்தித்தார். என்னடா ஏன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை நண்பா, நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப காயப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதான் ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க லவ் பண்ணி குடும்பம் இருந்தவங்க, ஆல்ரெடி ஒரு குழந்தையோடு வந்தவங்க. அவங்க நல்லா தான் எல்லோரோட பழகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. ஒரு எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு அவங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த லேடிஸை. ஏன் என்னன்றது தெரியல. பாவமாக இருக்குடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னது ரொம்ப வழியாக இருந்துச்சு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவங்க லவ் பண்ணி வாழ்க்கையில் பிரச்சனைக்கு சூசைட் பண்ணினது இல்லாமல் இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தோடு அந்த நண்பர் சொன்னார். ரொம்ப வழிகளாக இருந்துச்சு. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு தெரியாத ஒரு விஷயம் புதுசாக ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டி அது நம்மளுக்கு சரி வருதா சரி வரலையான்னு தெரியாமல் அன்றைக்கி நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம எதுக்கு அந்த வேலையில் போய் சேர்க்கணும்? 100ல் 2 பேர் ஜெயித்தா அதிகம், அப்படியே 100ல் ஒரு 3 பேர் 5 பேர் ஜெயித்தா அதுவே பெரிய விஷயம். லவ் அது அந்த வயசுக்கு ஒரு சில விஷயம் மாயமான ஒரு விஷயம். பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு மாய உலகம், இதில் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு தாய் தகப்பன் பார்த்து பிள்ளைக்கு பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து அவங்க ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பங்கள் 4 பேர் எல்லாம் ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு 200-300 பேரோட ஆசீர்வாதத்தோடும் கல்யாணம் நடத்துகிறன்றதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். நாளைக்கு நீ தப்பு பண்ணி நான் இங்கே இருக்கிற 4 பேர் கேட்பான், அங்கே அவர் தப்பு பண்ணால் 4 பேர் அங்கே கேட்பான். ஸோ 4 பேருக்கு மதித்து பயந்துட்டு வாழ்கிற காலங்கள். யாருனே தெரியாத ஒரு பையன் 4 நாள் டிஷர்ட்டு ஜீன்ஸு போட்டு இந்த பக்கம் 4 பக்கம் சுற்றினா, இந்த பக்கம் 4 பக்கம் சுற்றினா, அப்படியே மயங்கி உலகமே அவர் தான் சொல்லி நம்பி அவரோட போய் நல்லவனாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை தான் சொல்கிறேன். நல்லவனாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. அயோக்கியனாக இருந்துட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை அத்தோடு சீரழிஞ்சு போயிடுது. அவசரத்தில் ஒரு குழந்தைய வர பெற்றுறீங்க. ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு 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 விஷயமே என்னான்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? வாழ்க்கையில் ஒரு ஆண் ஏமாற்றிட்டானா தைரியமாக நின்று போராடுங்க. சமுதாயத்தில் சாவு தான் வாழ்க்கையா? இல்லை, சாவு தான் வாழ்க்கையா? நின்று போராடுங்க. நீ இல்லைனா நான் ஜெயிப்பேன்டா, வாழ்க்கையில் நின்று ஜெயிப்பேன்டா அப்படின்னு அந்த ஒரு குழந்தை கூட கையில் வச்சுட்டு போராடி ஜெயிக்கணும். சமுதாயத்தில் வேலைகளாக இல்லை, உலகத்தில் நல்ல மனிதர்கள் இல்லாமல் போட்டோங்க. ஆனால் வேலைகள் நிறைய இருக்குல்ல. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒழிச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான எத்தனையோ வேலைகள் இருக்குல்ல. அந்த ஒழிச்சு சாப்பிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி நீ வாழணுன்ற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? நீங்களாக அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் லவ்னு இறங்கிடுவீங்க, நீங்களாக போய் லவ் பண்ணிவிடுவீங்க, நீங்களாக பண்ணிவிட்டு நீங்களாக உங்களோட வாழ்க்கை முடிச்சு நீங்கள் போயிடுவீங்க. அந்த இளம் பஞ்சு குழந்தை என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? லவ் பண்ணவர் அவர் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி அவர் போயிடுவார். அந்த குழந்தை அந்த ஜீவன் என்ன பண்ணிச்சு? ஒரு சின்ன ஜீவன். அவசரப்பட்டு லவ்னு போய் மாட்டின்னு எத்தனை பேர் சீரழிஞ்சிட்ருக்கீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சண்டை இல்லாத ஒரு விஷயங்களே இல்லை. லவ்ன்ற ஒரு விஷயத்தில் போனவங்க எல்லாம் சண்டை. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்கிறாங்க, இருக்கப்பட்டவங்க, வசதி படைத்தவங்க. என்னடா இவர் இப்படிலாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. சமுதாயத்தில் நடக்கிறத தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ விஷயங்களை பேப்பரில் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்களை நம்ம ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர் சொல்லி கேள்விப்படுறோம், எவ்வளோ விஷயங்கள்.
உங்கள் அப்பா அம்மா உங்களை லவ் பண்ணணுன்னு சொன்னாங்களா? உங்களை பெற்று காப்பாற்றி உங்களை சீர்திருத்தம் பண்ண அவங்களுக்கு தெரியாத அவங்கள எப்படி வாழ வைக்கணும்னு? அந்த அறிவில்லாத ஒரு விஷயத்தை போய் அவசரப்பட்டு ஏங்க, சினிமா என்பது வேறு. நிஜ வாழ்க்கையில் லவ் பண்ணி இவர் இல்லைனா நான் செத்துருவேன்றத சும்மா அந்த கல்யாணம் ஆன உடனே அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. சினிமா வேறு. 100ல் ஒரு 10 ஜெயிச்சா பெரிய விஷயங்க. எதுக்காக அந்த பிள்ளைங்களாம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களே, ஒரு தைரியமாக வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடையாதுல்ல? அடுத்தது நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்ற ஒரு 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 உங்களுக்குள்ளே ஒரு பயத்தில் தானே அடுத்தது நீங்கள் தூக்க மாட்டீங்கன்னு வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுது. சமுதாயத்தில் வாழணும், எதிர்த்து போராடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா தனிமுறைமாக நின்று போராடுங்க. அதுக்கு சாவு மட்டும்தான் ஒரே ஒரு 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 தீர்வா? இந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு? இது யாருங்க? இது என்ன பண்ணுவாங்க இந்த சமுதாயத்தில்? யார் காப்பாற்றுவான்? எவன் சோறு போடுவான்? எவன் எந்த நேரத்தில் காப்பாற்றுவான்? எவன் என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைங்களாம் கூட தெரியாத சமுதாயத்தில். அரக்கர்கள் வாழ்கிற உலகம் அது. அந்த குழந்தை என்ன பண்ணும்? இவங்க நம்ம அப்பாவா, இவங்க அம்மாவா, என்னன்னே தெரியாத ஒரு வயசில் நடுத்தரில் விட்டுட்டு போகிறீங்களே, இதுதான் உங்கள் லவ்வா? இதுதான் உங்களுக்கு லவ் உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு விஷயமா? என்னையா பண்ணிச்சு அந்த பிஞ்சு குழந்தைய நடுத்தரில் விட்டுட்டு போகிறீங்களே? எத்தனை பாடுபடும் இந்த குழந்தை வளர்கிறதுக்குள்ளே. எத்தனை 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 மனிதர்களுக்கு குடும்பப்பட்டு வரும் அந்த பொண்ணு. அந்த பெண் குழந்தை நினச்சா அவ்வளோ கொடுமையாக இருக்குது. உங்களெல்லாம் எவன் லவ் பண்ண சொன்னான்? உங்களுக்கு டைம் பாஸ் எல்லாமே இல்லை, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே இருந்துட வேண்டியதானே? குழந்தை குட்டி பேக்காம பெற்றுட்டு நீங்கள் அதுவும் நடுத்தரில் விட்டு போயிட்டீங்க. அந்த குழந்தை யார் காப்பாற்றுவா? சின்ன குழந்தைங்களோட விட்டு வைக்க மாட்டேன்டா நீங்கள் அந்த உலகத்தில். வேணாயா, இந்த பாவத்தில் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த பாவத்தில் ஏன் அப்படி பண்ணுறீங்க? அழிஞ்சு போகிறீங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, லொசுக்கு வேணா எக்கச்சக்கமான ஐட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான காலம்தான். உங்களுக்கு லவ் ஒரு கேடு. உங்களுக்கு பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமா? இல்லை போன உயிர் திரும்பி வருமா? செத்துன்னு இருப்பான் அங்கே தாய் தகப்பேன், செத்துன்னு இருப்பான். பொண்ணு செத்த தாய் தகப்பேன் செத்துன்னு இருப்பான். மானம் போய் நம்ம வாழலாமா, இல்லை அடுத்து நம்ம தூக்க மாட்டேன் நம்ம செத்துலாமான்னு நினைப்பான். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. யாரோ ஒருத்தன் வரான்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடி ஓடுனீங்க, நடுத்தரில் நின்று இப்படி போராட வேண்டியதுதான். தாய் தப்ப செத்துருவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவ்வளோ நிம்மதியாக வாழ முடியுமா? தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த லவ்ன்ற பொருவில் போய் ஒரு சில பேர் மாட்டிக்கிறீங்க. வேணாம், அவங்க வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க. என்ன கூறிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம்.